அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா ஆரோக்கியமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் வேற இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, நலமா இருக்கீங்களா ஆரோக்கியமாக இருக்கீங்களான்னு வேற கேட்குறீங்களே. எங்களுக்கு இருக்கிற உடல்நல பிரச்சனைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், நாங்கள் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த மாதம் ஏற்பட கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக மாறப்போகுதுங்க. இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க. நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒளிமயமான புதிய பொற்காலம் தொடங்கிருச்சு. இவங்க வாழ்க்கையில சந்தித்த தீராத சோதனைகள், வேதனைகள், துயரங்கள் அனைத்தும் விலக போகுது. காலம் இவர்களை ஒரு வைரமாக ஜொலிக்க வைக்க போகுது. விதி பயனால இழந்த செல்வாக்கு, கௌரவம், சொத்துக்கள், சந்தோஷத்தை மீண்டும் பெற போறீங்க. கிரகங்களின் சூழ்ச்சியும் தசாபுத்திகளும் சாதகமா உங்களுக்கு மாறிடுச்சுங்க. குறிப்பா 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு இவர்களின் இல்லம் தேடி அசுர வளர்ச்சியும் மகிழ்ச்சியான செய்திகளும் வரப்போகுது. துலாம் ராசி நேயர்கள் இயல்பிலேயே சமநிலையான குணம் கொண்டவங்க, அழகியல் உணர்வு மிக்கவங்க. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இவங்க சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருக்காங்க. இவர்கள் எங்கு சென்றாலும் அனைவரையும் அனுசரித்து செல்வதிலும் நியாயமாக நடப்பதிலும் வல்லவர்கள். கடந்த 2025 ஆண்டில் சந்தித்த சவால்கள் மன உறுதியை சோதிக்கும் விதமா இருந்துச்சு. ஆனா 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு வாழ்க்கை பெரிய மாற்றத்தை நோக்கி நகரப்போகுது. துலாம் ராசிக்காரங்க எதையும் ஆழமாகவும் நேர்த்தியாகவும் செய்ய விரும்புவாங்க. கடந்த கால தடைகள் மனதை ஆழமாக பாதிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஏமாற்றங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக பிரம்மாண்டமான வெற்றி தொடங்கிருச்சு. இவர்களுக்கு நீதிதான் முக்கியம். அந்த நீதியான வெற்றியை உலகம் மீண்டும் இவர்களுக்கு கொடுக்க போகுது. இவர்கள் நேர்மையானவங்க, மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவங்க. ஆனா இந்த தாராள குணம் சில நேரங்கள்ல சிக்கல்ல மாட்டி விட்டுருங்க.
துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவர்களுக்கு தெரியாம பார்த்து கொள்றதுல வல்லவர்களா இருக்காங்க. இவங்க எப்போதும் நாகரிகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக மற்றவர்கள் நினைக்கிறாங்க. ஆனா மனசுக்குள்ள இருக்கும் போராட்டமும் கடமைகளை நிறைவேற்ற இவர்கள் படும் பாடும் இவர்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாம இருந்திருப்பாங்க இவர்கள் மீண்டும் எழ முயற்சிக்கும் போது குறை சொல்வதற்கு ஒரு கூட்டம் காத்துக்கிருக்கும். துலாம் ராசிக்காரர்களின் சமரச முயற்சிகளை மற்றவர்கள் பலவீனம் அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா இவங்க ரொம்பவும் நல்லவங்க. மற்றவர்கள் என்ன பேசினாலும் அமைதியாக விடாமுயற்சியால இவங்க முன்னேறுவாங்க. சொந்தக்காரர்களோ நண்பர்களோ ஒரு தேவைக்காக மட்டும் இவர்களிடம் வருவாங்க. தேவை முடிஞ்ச உடனே தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மீண்டும் உதவி தேவைப்படும் போது அதே முகத்தோட வருவாங்க. இவங்க செய்த துரோகங்களை மறந்துட்டு மீண்டும் உதவி செய்ய ஏமாறக்கூடிய இலகிய மனசு இவங்களுக்கு இருக்கு. வாழ்க்கையில எப்படியாவது ஒரு வசதியான நிலையை அடைந்து விட வேண்டும், இல்லைன்னா குடும்பத்தின் எதிர்காலத்துக்கு ஒரு வலுவான பாதுகாப்பை உருவாக்கி விடணும் அப்படின்னு தினம் தினம் உழைப்பாங்க. கடந்த காலங்கள்ல நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்த போதெல்லாம் ஏமாற்றமே மிஞ்சிச்சு. குறிப்பா உழைப்பை மற்றவர்கள் அங்கீகரிக்க தவறிய போது மனம் வலித்திருக்கும். அந்த வழிகளுக்கு மருந்தாக 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் வரப்போகுது. கடந்த காலத்துல சொத்துக்களை இழந்திருக்கலாம், சொந்த பந்தங்களை இழந்திருக்கலாம், நெருக்கமான உறவுகளை கூட இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் மட்டும்தான் தனியாக நிற்கிறேன் என்று வருந்திய காலங்கள் இனி முடிவுக்கு வருகிறது. இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற எண்ணமே போயிருக்கலாம். மனதிற்குள்ளே கவலையும் துன்பமும் பாரமாக ஏறியிருக்கும். ஒவ்வொரு முயற்சியும் தடுப்பதற்கும் அவமானத்திற்கும் நிறைய நபர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கல, பிறகு ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனைகள் என்று கேட்பதற்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது. 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான கும்பம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய பலன்களை அள்ளி கொடுக்க போகும் பெயர்ச்சியா இருக்கு. 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிறது. உங்கள் புத்திசாலித்தனத்தை மேலோங்க செய்யுங்க. இதுவரை உங்களை முடக்கி வைத்திருந்த குடும்ப பிரச்சனைகள், குழந்தைகளின் கல்வி தொடர்பான கவலைகள், வராத பழைய பணங்கள் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு வந்து சேரும். சனியுடைய வக்ர நிவர்த்தி மற்றும் குரு பகவானின் அருட்பார்வை கிடைப்பதாலும் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. இதுவரை பட்ட பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் மறைந்து சேமிப்பு பல மடங்கு உயரத் தொடங்க போகிறது. உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. இதுவரை மற்றவர்களிடம் உதவி கேட்ட நிலை மாறி இனி மற்றவர்களுக்கு தாராளமாக உதவி செய்யும் அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க மனிதராக நீங்க உயரப் போறீங்க. இந்த மாற்றமானது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு செல்ல போகுது. நீங்க எதிர்பார்க்காத மூலங்கள்ல இருந்து பண வரவு வந்து உங்களை மலைக்க வைக்கும். புதிய முதலீடுகள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு இது மிக சிறந்த காலமாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் துலாம் ராசி இளைஞர்களுக்கு அவர்களின் ரசனைக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலையெல்லாம் கிடைக்க போகிறது. ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தள்ளி போன பதவி உயர்வு, பெரிய பொறுப்புகள் எல்லாம் தேடி வரும். நிர்வாக திறமையை மேலதிகாரிகள் பாராட்டும் நிலை உருவாகும். புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கான முதலீடுகள் மற்றும் பலமான கூட்டாளிகள் எவ்வித தடையுமின்றி அமைவாங்க. வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்தி லாபத்தை முன்னிறுத்த போறீங்க. ஆடை ஆபரணம் மற்றும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கும். கை நழுவி போன பழைய வாய்ப்புகள் மீண்டும் வீட்டு வாசலை தட்டும். வேலையில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி நிம்மதி பிறக்கும். குறிப்பாக வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில நிலவி வந்த குழப்பங்கள் மற்றும் சண்டைகள் எல்லாம் காணாம போகுது. கணவன் மனைவிக்குள் இருந்த தேவையற்ற சந்தேகங்கள், கருத்து வேறுபாடுகள் மறைந்து மீண்டும் அந்யுன்யம் பிறக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் உங்களை நாடி வருவார்கள். திருமண தடையால் மனம் உடைந்தவர்களுக்கு தகுந்த மற்றும் அழகான வாழ்க்கை துணை அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு முறையாக வந்து சேரும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு சொல்லும் மதிப்பும் கூட போகுது. உங்களை அலட்சியப்படுத்தவர்கள் எல்லாருமே உங்களை மதிக்கப் போகிறார்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அவர்கள் மூலம் மகிழ்ச்சி பெருக போகுது. ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு உடலில் ஒரு புதிய ஆற்றலையும் வசீகரத்தையும் உணர்வீங்க.
உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் உங்கள் நிதானத்தின் முன்னால் தவிடுபடியாகும். இவர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு அஞ்சும் நிலை உருவாகப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.